ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்தியாவின் கல்வி வளர்ச்சியிலேருந்து ஒரு முக்கியமான பொறுத்துக்க பார்க்கலாங்களா? 8th நியூ புக்கில் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். இச்சிங்னா வந்து பார்த்தீங்கன்னா சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியர்னா வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி. உட்ஸ் கல்வி அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வியின் மகாசாசனம் சொல்லுவாங்க. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1854 வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆங்கிலேயர்களுடைய முதல் கல்விக் கொள்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்ஸ் கல்வி அறிக்கை தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சரபோஜி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மஹால். சார் தாமஸ் மன்றோ பார்த்தீங்கன்னா மதராஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. வர்தா கல்வி கொள்கை கொடுத்துருப்பாங்க. அது யார் அறிமுகப்படுத்தினாங்க இதெல்லாம் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹண்டர் கல்விக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க? ஹண்டர் கல்விக்குழு 1882. வர்தா வந்து பார்த்தீங்கன்னா 1937. அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் இருக்குது. எப்போ வந்து பல்கலைக்கழகம்லாம் வந்து ஆரம்பித்தாங்க? சென்னை பல்கலைக்கழகம் 1857. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம் இது. நீங்கள் இன்னும் படிக்கலாம் படிச்சுக்கோங்க. நிறைய ப்ரீவியஸ் இயரில் இந்த பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.